தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் சந்தித்துள்ளனர். மதுரை தனியார் நட்சத்திர விடுதியில் அமித்ஷாவை சந்தித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இன்னும் சில நிமிடங்களில் புறப்படுகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ளக்கூடிய பாஜக மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் இன்று மாலை சரியாக 4 மணி அளவில் மதுரை ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் சொந்தமான மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக தற்பொழுது மதுரை சிந்தாமணியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமித்ஷா இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றிலும் 3 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டு இருக்கிறது. மோப்ப நாய்கள் உதவியுடனும் மெட்டல் டிடெக்டர் மூலமாக கோவிலுக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் முழுமையான சோதனை செய்த பிறகு உள்ளே அனுமதிக்கிறார்கள். சரியாக இன்னும் 5 அல்லது 10 நிமிடங்களில் இந்த ஹோட்டலில் இருந்து புறப்படக்கூடிய மத்திய உள்துறை அமித்ஷா நேரடியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனத்தை மேற்கொண்டு மீண்டும் மதுரை சிந்தாமணியில் இருக்கக்கூடிய இந்த தனியார் ஹோட்டலில் மீண்டும் ஹோட்டலுக்கு வருகிறார். இங்கு பாஜக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டமானது மதியம் இந்த ஹோட்டலில் நடைபெற இருக்கிறது. இதில் பாஜகவில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் 18 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக மூத்த நிர்வாகிகள் ராஜா, வானதி சீனிவாசன் உட்பட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இந்த தனியார் ஹோட்டலில் இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லக்கூடிய இந்த வழிநெடுக பாதையை முழுவதிலும் பல பாஜகவினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்க காத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் வழி நெறிகளும் பொதுமக்களும் பாஜக நிர்வாகிகளும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசல் மற்றும் கோவிலை சுற்றிலும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் தலைமையில் மதுரை மாநகர் முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். திவ்யா. சரவணன், அதே போல உயர்மட்ட ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக ஒரு தகவலையும் நீங்க சொன்னீங்க. இந்த உயர்மட்ட ஆலோசனையில் என்னென்ன முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகி கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம் சரவணன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு மீண்டும் மதுரை சிந்தாமணியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர விடுதியில் இன்று நடைபெறக்கூடிய பாஜகவினருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற இருக்கிறது. சரியாக 1 மணி அளவில் தமிழ்நாடு பாஜகவின் சார்பில் பாஜக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் உயர்மட்ட மையக்குழு ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மூத்த தலைவர்களான பொன் ராதாகிருஷ்ணன், ராஜா மற்றும் வானதி சீனிவாசன், கேசவ விநாயகம், தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட 18 முக்கிய பாஜகவின் மூத்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று பார்த்தோமேனால், வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் பாஜக எதிர்கொள்வதற்கான வியூகங்கள் தொடர்பான முக்கிய ஆலோசனை நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பாஜகவினுள் சேரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தேவையான ஆலோசனைகளையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்க இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமை வகிக்கிறார். அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய மற்ற 17 பாஜக முக்கிய மற்றும் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டமானது சரியாக 1 மணி நேரம் வரை நடைபெறலாம் என்றும் கூறப்படுகிறது. அந்த 1 மணி நேரத்திற்குள் முக்கியமான ஆலோசனைகளும் மற்றும் முக்கியமான முடிவுகளும் எடுக்க இருப்பதாகவே கூறப்படுகிறது. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வியூகங்கள் என்ன, பிரச்சார யுக்திகள் என்ன, தமிழகத்தில் பாஜகவில் நடைபெறக்கூடிய அந்த பிரச்சார மற்றும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாஜகவின் உயர்மட்ட மூத்த தலைவர்கள் யார் யார் போன்ற முக்கியமான அறிவிப்புகளையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று வழங்க இருப்பதாகவே கூறப்படுகிறது. சரியாக 1 மணி நேரம் நடைபெறக்கூடிய அந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்த அனைத்து தகவலும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.